guys, welcome to ராஜலட்சுமி கிருஷ்ணன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டா வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். இதை ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான மெயினானது கோதுமை மாவு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய், சிறுசாக இருந்தால் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கேரட், துருகின கேரட், சின்னதாக இருந்தால் 2 கேரட் வச்சுக்கலாம், பெருசாக இருந்தால் ஒரு கேரட் துருகி வச்சுக்கணும். 2 உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். அப்புறம் வந்து இப்போ வந்து இது மேக்கிங் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேன் பற்ற வச்சாச்சு. இது வந்து மீடியம் லெவலில் பேன் வச்சுக்கணும், ஏன்னா வந்து அனல் அதிகமாக வச்சா தீஞ்சிடும். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இப்போ வந்து பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாவை முதல்ல போடணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு அடுத்தது என்ன போடணும்னா இஞ்சி பூண்டு, இது வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். மிதமான ஈவனில் வச்சு நல்லா ப்ரௌன் ஷேப்பில் வதக்கி வைக்கணும். ப்ரௌன் ஷேப்பில் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறணும். ரொம்ப அனல் அதிகமாக வச்சிங்கன்னா வந்து தீஞ்சு போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து என்னென்னா இந்த நேரத்தில் இது அரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதுகள் போடணும். போட்டுட்டு நல்லா வந்து அதையும் கொஞ்சம் நல்லா வந்து கலரி இருமா. இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலர் மாறிடுச்சு, நல்லாவே எழுந்துருச்சு. இப்போ வந்து அந்த ஒரு கேரட் துருகணும் பார்த்தீங்களா, அந்த கேரட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கணும். இப்போ வந்து அடுத்தது என்ன போடணும்னா அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், தனியா அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து சில்லி தூள், காஷ்மீரி மிளகாய் 6 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது என்ன போடணும்னா சால்ட், தேவையான அளவு சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்து ஆட் பண்ணி இப்போ வந்து என்னென்னா இது நல்லா வந்து அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா ஒரு 3 அல்லது 4 ஆலு பரோட்டா செய்யலாம். மீடியம் சைஸில் நம்ம வந்து இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க, இது வந்து கோதுமை மாவில் செய்யலாம். மைதா மாவில் செஞ்சால் என்னன்னா பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா பசங்க வந்து ஈஸியாக சாப்பிடும். அதனால் 3 அல்லது 4 வந்து ஆலு பரோட்டா செய்யலாம். இப்போ வந்து என்னென்னா இது வந்து நல்லா மிளகாத்தூள் வாழ போயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஓகே, இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கோட மசிச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கை வச்சு பண்ண முடியாது. ஸ்பூனில் நம்ம மசிச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு பண்ணோம்னா நம்ம கையில் அழகாக வந்து மசிச்சுக்கலாம்.
கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து நல்லா மெசிச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவோட எப்படி இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கோதுமை மாவு தேவையான அளவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து 4 தான் செய்ய போகிறோம். 4 அல்லது இதில் 3 இதுதான் செய்ய போகிறோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிசைஞ்சிருக்கேன். தேவையான அளவு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஆலு பரோட்டா நம்ம வந்து மேக்கிங் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவை பரட்டிக்கணும். ஆலு பரோட்டாக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா, அதை மிக்சிங்க நடுவில் வச்சுட்டு நல்லா வந்து ரவுண்டாக அமைக்கிட்டு வந்து இப்படி மடிச்சுக்கலாம். மாவு வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப அழுத்தி வந்து தேய்க்காமல் நல்லா வந்து ஸ்லோவாக அப்படியே லைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் திரட்டணும். அழுத்தி திரட்டினீங்கன்னா உள்ளே வந்து மசாலாலாம் வந்து வெளியில் வந்துடும். நடுவில் அமுக்கக்கூடாது. சைடில் வந்து சுற்றி ரொட்டேட் பண்ணி அப்படியே வந்து தேய்க்கணும். சரிங்களா? திரட்டணும் இல்லைங்களா? அந்த வந்து ஆலு பரோட்டாவை இப்போ வந்து நம்ம வந்து பேனில் வச்சு நம்ம வந்து சுட்டி எடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் அனல் சூடு ஏறிட்ட உடனே நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனல் தெரியும். அனல் தெரியுன்னு பேனை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சாச்சு. வந்து லைட்டாக வந்து ஆயில் போட்டு அப்ளை பண்ணணும் கை. வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிற ஆலு பரோட்டாவை நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து செஞ்சு எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது வந்து என்னென்னா இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் என்ன கிரேவி எதுனா செஞ்சோம்னா அது வச்சுக்கலாம்.
கத்திரிக்காய் கிரேவி வச்சுக்கலாம். பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொடுக்கணுன்னா வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து காரம் இல்லாமல் அழகாக சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமில் வந்து ஒரு ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் வந்து செஞ்சு இது வந்து ஈஸியான செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கலாம். இது 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா பசங்க வரும்போது எல்லாமே நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் வந்து அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இப்போ வந்து கலர் நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து இந்த அளவுக்கு தான் பதத்தில் நம்ம எடுக்கணும். ஆயில் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது ஏன் அதுக்கு ரெண்டாவது ஆயில் நிறைய யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். பசங்களும் நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பி டேஸ்ட்டில் இருந்தால் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க.